எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் நாயக் சார் இந்த படத்தில் எனக்கு ரோபோ சங்கர் 2 பேர் வந்து சுரேஷ் ரமேஷ்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அது பெரிய அளவில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக சுகுமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எனக்கு அதிகம் பேச வராது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நந்தகோபால் சாருக்கு தான். ஏன்னா என்ன சொன்ன அவர் தான் அடித்தளம். சார் நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரெண்டாவது டைரக்டருக்கும் எனக்கும் நட்பு வந்து டைரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போது இமான் சாரும் விக்ரம் பிரபு நான் சுகுமார் 3 பேரும் சேர்ந்து குமிக்கிக்கு அப்புறம் இதுதான் 2013 முடித்தோம். அதுக்கப்புறம் 14 மீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்ப சக்ஸஸ் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணது தேங்க்யூ சார். படத்தோடைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சொப்பன சுந்தரி அது ஸ்பெஷல் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சார் தான். இதில் ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணி அந்த லொக்கேஷன் பார்த்து இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி கிளாத்து எப்படி சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்கெட்ச் பண்ணார். அதுக்கும் எல்லோரும் ஒத்துழைச்சி கொஞ்சம் சரி எல்லாம் கான்ஃபிடண்டாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த முதல் வாய்ப்பு வசனம் எழுத கொடுத்த எங்கள் இயக்குனர் கணேஷ் சார். எந்த ஒரு காரியத்தையும் பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்பாங்க. நான் 2 பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். கணேஷ் நாயக் அவருக்கு முதல் நன்றியும், அடுத்து எங்கள் தயாரிப்பாளர் நந்தகோபால் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னோட பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக இணையதள நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் நிறைய பேசணும். படம் பண்ணுறது ப்ரொடியூசராக ரொம்ப ஈஸி, ஆனால் பேசுகிறது ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் பேசுகிறேன். எனக்கு வந்து உணர்வுகளை மாதிரி தான் பேச தெரியும். நேரடியாக பேசுகிறது ரொம்ப ஈஸி. இதில் இந்த ஸ்டேஜில் எனக்கு நிறைய விஷயங்கள் பேசி ஆகணும். இது வந்து வீர சிவாஜி இருக்கிற இந்த படத்தில் அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஒரு சிறந்த டெக்னீஷியன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண விஷயம். என் இனிய நண்பர் கணேஷ் நாயக் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் தான் தகராறு பண்ணிட்டு வந்தார். தகராறுன்னு ஒரு இயக்கம் பண்ணிட்டு வந்தார். அவர் சார்ந்த டெக்னீஷியன் என் இனிய நண்பர்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துக்கும் அவர் கூட நான் நிறையா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் கும்கி, அதுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட படங்கள், அதுக்கப்புறம் லால்குடி இளையராஜா, ஒரு மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர். ஆனால் இந்த படத்தோடைய கதையோட வலு வந்து ஒரு லைவான ஸ்டோரி. அதனால் அவருக்கான ரொம்ப லைவ் போர்ஷனாக தான் நிறையா அவர் பண்ணியிருப்பார். சொப்பன சுந்தரி தவிர மற்ற. அப்புறம் மிகச்சிறந்த எடிட்டர் ரூபன் வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ரூபனு கூட கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துச்சு. நான் ரூபன் படத்துக்கு 3 மாதம் எடிட் பண்ணிட்டுருக்கேன் சார். இது வந்து வேறு மாதிரி நல்லா இருக்குது சார். ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு கமர்ஷியல் மட்டும் இல்லை சார். இதில் கொஞ்சம் காமெடி வித்திய விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு ஃப்ளைட் போகிற வேகத்தில் இருக்குது ஸ்கிரிப்டு. அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார்னு சொன்னார். கிட்டத்தட்ட 3 மாதம் எடிட்டிங் பண்ண எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்னுடைய நான் ஒரு அன்பாக தான் சொல்லுவேன் ஐயான்னு, இமான் ஐயா. அவர் என்னை பற்றி சொன்ன விஷயங்கள் எனக்கு முகமும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ கூட கைகாலெலாம் சிலுக்குது. நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுவேன். சினிமாட்டிக்காக தான் பேசுறது கிடையாது. உணர்வு ரீதியாக தான் அவர்கிட்ட பேசுவேன்.
அதனாலவே அவருக்கு என்னை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மித்தபடி அவருடைய நான் நிறைய மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கேன், 2-3 மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கேன். இமான் சார் மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன், சத்தியமாக பார்த்ததில்ல. அது மாதிரி இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த டெக்னீஷியன் எல்லாம் உருவாயிருக்காங்கல்ல, சேர்ந்துருக்காங்க. அதனால் இந்த வீர சிவாஜி மிக சிறப்பான சிவாஜியாக இருக்குங்கிறதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. ஒரு சிறப்பான படமாகவும் ஒரு வெற்றி படமாக வரும். நான் வந்து சின்ன சின்ன படங்கள் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு முகவரியான படம் ரோமியோ ஜூலியட். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு முகவரி எனக்கு கொடுத்த படம் ரோமியோ ஜூலியட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த திரையுலகத்தில் 2005 நான் திரையுலகம் சம்மந்தப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். பர்ஃபெக்டாக வந்தது 2005. சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு நான் நினச்சது வந்து வீர சிவாஜி. எப்படி சொல்கிறேன், ரோமியோ ஜூலியட் முகவரி கொடுத்தேன்னா, இதுவும் உணர்வான விஷயந்தான். எனக்கு வந்து போக் ரோட்டோடைய கேட்டுக்குள்ளே அதை ஃபீல் பண்ணேன். இது நான் இந்த தொழில் மேலே வச்சுருக்க சத்தியமான உண்மை. என்னைக்கு அந்த கேட்டுக்குள்ளே நான் காலை வச்சு உள்ளே வச்சனோ அப்போ தான் நான் உண்மையான சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், என்னை அறியாமல். கண்டிப்பாக நான் விக்ரம் பிரபு சார் கூட நான் சேர்ந்து பண்ணுவேன்னு நான் ஒரு காலகட்டத்தில் நினச்சதில்லை. எனக்கு மிக சிறப்பாக இந்த படத்தை மிக அருமையாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் பிரபு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லுவாங்க. எனக்கு நான் பழக்கலை, ஆனால் அவர் சொல்கிறத வச்சு எனக்கு விக்ரம் பிரபு மேலே சார் ரொம்ப மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவர் வந்து ரொம்ப பேச மாட்டார், ஆனால் மிக சிறந்த காமெடி சென்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப இதாக எடுத்துக்குவார். ஓகே சார், பண்ணலாம் சார், நல்லா சிறப்பாக பண்ணுங்க சார் அப்படின்லாம் சொல்லுவார். நல்லா என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு தோழனாக இருந்து தோள் கொடுத்து வந்திருக்காரு. அதனால் அவருக்கு மிக்க நன்றி. அவருக்கு நான் செய்கிற நன்றி, இந்த வீர சிவாஜி ரிலீஸ் ஒரு ஹிட்டு படமாக அமையுங்கிறதுல நான் கொடுக்குற அவருக்கு நம்பிக்கை தான் இந்த படம். அவருக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட். ஏன் இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறேன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு கும்கிக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு அப்புறம் என்னோட படம்லாம் சொல்ல வீர சிவாஜி தான் சாங் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். அது தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கட்டும், சொப்பன சுந்தரியாக இருக்கட்டும், அந்த குழந்தை சாங் ஒன்று இருக்குது அதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த சாங்காக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் 2 சாங் நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் கேட்பீங்க. ஆல்ரெடி 2 சாங் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு கும்கியோட ஒரு காம்பினேஷன் சுகுமார் இதில் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படம் சிறப்பாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சிறப்பாக வரும். அதையும் தாண்டி சிறப்பாக வரும்போது என்னோடய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை போட்டு காமிச்சா ரிலீஸ் பண்ணிவிடுவேன். இப்போயே அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இருந்தாலும் ரிலீஸ்க்கு பிஃபோர் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த படத்தோட வேகத்தையும் இந்த வேகத்தன்மையும் பாருங்கள். அது கண்டிப்பாக தகராறு இயக்குனர்னு சொல்கிறவர் இமான் சார் சொன்ன மாதிரி வீரநடை போடுவார் வீர சிவாஜிக்கு அப்புறம். நான் என்றும் உங்களை மறக்க மாட்டேன். மெட்ராஸ் சென்ட்ரல் பிரஸ் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோட எடிட்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள் கட்சி எப்படி இருக்கும்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு, ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் பணிபுரிஞ்ச ரூபனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆர்ட் டைரக்டர் என்னோட நல்லா ரொம்ப அக்கறை கருத்தி எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து பண்ணி கொடுத்தாப்புல லால்குடி இளையராஜா. அப்புறம் என்னோட திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், தினேஷ் அண்ணன் டான்ஸ் மாஸ்டர். எல்லா படத்தோட இந்த படம் கொஞ்சம் புதுமையாகவே இருக்கும், சாங்ஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்னோட ரைட்டர்ஸ் ஞானகிரி, சசிபாலா. அவங்க காமெடியில் கூட ஏதாவது வந்துட்டு ஒரு கருத்து திணிக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எனது 2 கைகளாக என்னோட உதவி இயக்குனர்கள் கனிராஜ், ரசல், இளையராஜா, பாபி ஜெயக்குமார், சுரேஷ், ஆண்டனி, அசோக் எல்லாருமே எனக்கு 2 கரங்களாக தான் இருந்து இந்த படத்தில் பணி புரிஞ்சிருக்கிறாங்க.
அப்புறம் என் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். எல்லா ப்ரொடியூசர் மாதிரி கிடையாது என் ப்ரொடியூசர். 4 கார் கேட்டால் நீ 10 கார் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூசர் கிடையாது. 4 கார் கேட்டால் 4 கார் கொடுப்பாரு. அது என்ன விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சினிமா அப்படி இருக்குது. இன்னைக்கு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்கு நாக்கு தள்ளி இருக்குது. இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சுறாங்க, ரிலீஸ் பண்ணால் அதோட பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து ஒரு ஃபேஷனாக ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. முதல் நன்றியை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஹீரோ. இந்த கதையை நான் அவர்கிட்ட போய் சொல்லும் போது ஃபுல்லாக கதை கேட்டார் 2 hour. கதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாரு. இந்த கதை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தேன். சார் ஒரு காருக்கு போல வேணா ஒரு 4 காரை பறக்க விடலாம் சார், தீபிகா போட்டுக்கலாம், ஹீரோனை போட்டுக்கலாம், அப்புறம் ரகுமான் சார் மியூசிக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பில்டப் கொடுத்தேன். இப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் ஓகே சார், இந்த படம் ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க, அதுவே வந்துட்டு போதும் அப்படின்னாரு. அவர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இந்த படத்தை இதை டிசைட் பண்ணி இந்த கதையை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால் இந்த கதையை நான் டிசைட் பண்ணி பண்ணுறேன் சார், நீங்கள் ஹாப்பியாக போங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சார். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு இந்த படத்துக்கு டைட்டில் என்ன சார்னு கேட்டார். வீர சிவாஜி அப்படின்னு. இந்த படம் பண்ணலான்ட்டு. ஏன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன்லேன்னு என்ன இல்லை சார், என்ன பிரச்சனை, ஒரு அன்னை இல்லத்துலேருந்து ஒரு பையனுக்கு இதை விட வேறு என்ன சார் டைட்டில் வைக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார் இந்த படத்தில் வீர சிவாஜின்னு வச்சிங்கன்னா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடணும், பயங்கரமாக நடிக்கணும், ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும், ஏன்னா இதில் தாத்தா பேர் இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலி இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா, எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆடிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு, ஃபைட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே ஹோப்பாக பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படம் பார்த்தாரு, படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின், நிறைய ஹீரோயின் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் தான் இவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தோம், ஷாமிலியோட ஃபோட்டோஸு. அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரொடியூசர்ஸ்கிட்ட காட்டினா இது நல்லா இருக்குன்னு, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க கணேஷ் அப்படின்னாரு. அவங்ககிட்ட போய் கதை சொன்னோம். அவங்க இம்மிடியேட்டாக இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாம்லி உள்ளே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஷாம்லி வரல, அவங்க யூஎஸில் ஏதோ ஒரு ஆக்டிங் கோர்ஸ்க்காக வந்துட்டு போயிருக்காங்க. அந்த படத்தில் நடித்த அதர் ஆர்டிஸ்ட் ரோபோ சங்கர், யோகி பாபு, விடிவி கணேஷ், அப்புறம் மொட்டை ராஜேந்தர் அண்ணன். ஸோ இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டாக இந்த படம் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ஹோப்பாக இருக்கிறாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கணும். காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷனுக்கு ஆக்ஷனு, ஸோ அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படம் ஒரு நல்ல ஜானராக, ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்துட்டு ரசிக்கிற படமாக இருக்கும். வருகிற 23rd இந்த படம் ரிலீஸை பாட்டு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா எடுக்கிறோம். தேங்க்யூ. எல்லா மலக்காரர்களுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் அவர்களுக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு ஒரு எடிட்டராக இருக்கிற நான் எடிட்டர் ஆகணும்னு நினச்ச முதல் நாள் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. இதில் பணிபுரிஞ்சிருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இது வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் இந்த படத்தில் என்னோட முதல் பாடல் எழுதியிருக்கேன். திரையில் நீங்கள் பார்த்த அந்த 2 பாடலில் நான் இந்த பாடல் எழுதலை. தவழ்ந்திடும் தங்கப்பூய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு மெலடி சாங் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது டைரக்டர் கணேஷ் சார். அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
தென் ப்ரொடியூசர் நந்தகோபால் சார், அவர் எனக்கு அந்த ரோமியோ ஜூலியட் பட டைம்ல இருந்து என்கரேஜ் பண்ணிருந்தாரு. அவர் ஆஃபீஸில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருந்தேன். தென் அவர் சப்போர்ட்டில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிச்சு. தென் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக டி இமான் சார், அவர் இல்லைனா இந்த சாங் நான் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு மெலடி சாங்க்கு ஏன்னா லிரிக் எழுத ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வீர சிவாஜி மூவி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். வீர சிவாஜி பற்றி என்ன சொல்லணும்னா, தாறுமாறு தக்காளி சோறு, யோகி பாபு, ரோபோ சங்கர், மொட்டராஜேந்திரன் இவங்கெல்லாம் சிரிப்பு வெடி செதற விட்டுருக்காங்க. இது தகராறுல நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ தகராறு பெருசாயிருது அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.